இங்கே இன்னொன்று பட்டி கீட்டிங்கில் இருக்காங்க. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டி அடுத்து லிட்டராக போகிறாங்க. ராஜபாளையம் மாதிரி இருக்கு. இது வந்து பியூர் ஒயிட். சில மயிலப்பிள்ளைக்கு வந்து நோஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். நம்ம கோயம்புத்தூரில் மட்டும்தான் வாங்கினாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆந்திர பிரதேஷ்க்கு 2 குட்டி கொடுத்துருக்கோம். அது போக அங்கேருந்து அவங்க நம்மளை நம்பி அந்த பேமெண்ட் போட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம சொன்ன டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி கேனல் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான வெரைட்டி டாக்ஸ் தான் நம்ம காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய வகையை சார்ந்த நாய்கள் எல்லாமே இருக்குது, நிறைய கலர் இருக்குது, நிறைய பாடி ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுதான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய கலரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எக்கச்சக்கமான கலரில் இருக்குங்க. ஸோ இந்த கலரில் இது என்னென்ன ப்ரீடு, என்னென்ன வெரைட்டியில் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். திருப்பியும் உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஓகே, சேனலுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோலேயே நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க நம்மக்கிட்ட. கண்டிப்பாக. ஸோ நிறைய ப்ரீடு என்னென்ன வெரைட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி வெரைட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க புதுசாக? இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கலராக, கொஞ்சம் ஸ்பெஷல் கலராக, அதே மாதிரி உங்களுக்கு டபுள் பாடி ரெட்டை குறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட இதையும். இன்னொன்று லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோவில் நம்ம ஒரு குட்டி ஒன்று காமிச்சிருக்கோம். ஆமாம், நான் கூட குட்டியில் வச்சு அது கூட ஷைனிங்காக இருக்குது. ஆமாம், ஷைனிங்காக ஒரு தோல் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா, அவனையும் பார்க்க போகிறோம். இன்னொன்று எல்லாத்தோடைய நேம்ஸ் வித் அவங்களோட வெரைட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போகிறோம். நான் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் சிபி நீங்கள் லாஸ்ட் டைம் தொட்டு பார்த்தது இந்த ஸ்கின்னு. ஸோ அதே மாதிரி இன்னும் அப்படியே சாஃப்டாகவே இருக்குது ஸ்கின் எல்லாமே. 5 மாதம் ஆச்சு. 5 மாதம் ஆச்சு. ஆமாம், 5 months ஆச்சு எனக்கு. அதே மாதிரி அடுத்தது நம்ம முக்கியமான நாளை கூப்பிட்டுறலாம். ஏன்னா அவங்க தான் மெயின்டெனன்ஸ் எல்லாமே. ஸோ யாருன்னு பார்த்துடலாமா? கண்டிப்பாக. நீங்கள் எப்பவும் பார்க்குற அதே ஆள் தான் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வருவாங்க. பாப்பாவா? ஹாய் பாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தியா? பார்த்தேன். ஓகே. ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்னோட ப்ரூனோவை காமிச்சேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் நான் புதுசாக வந்திருக்க பெல்லா அவங்களெல்லாம் பார்க்கலாமா? சரி, யார்? பெல்லாவை கூப்பிட்றியா ஃபஸ்ட்டு? பெல்லா, இவ பேர் பெல்லா. இவளுக்கு வந்து 3 monthsக்கு மேலே ஆச்சு. இவ வந்து தேன் கன்னி. இவளோட கண்ணு வந்து பீங்காங்கண்ணு, ஸ்பெஷலான கண்ணுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சில்வர் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இவள் வால் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இவளுக்கு பாடி வந்து 2 இறங்கிருக்கும். அதாவது ரத்த குறுக்குன்னு நம்ம சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இவள் ரொம்ப லென்த்து, மூஞ்சி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இவ பேர் கமலி. இவ பால் கண்ணி. இவ வந்து வால் நல்லா இருக்கும். இவ மூஞ்சி ரொம்ப ஷார்ப் இருக்கிறதுலே. இவளுக்கு வந்து 2 monthsக்கு மேலே ஆச்சு. இது ஃபீமேல். ஓகே பிரதர், இது என்னது? ராஜபாளையம் மாதிரி இருக்கு. இது வந்து பியூர் ஒயிட். சில மயிலப்பிள்ளைக்கு வந்து நோஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். நம்ம வந்து பெல்லான்னு நாய் பார்த்தோம்ல, அவளோட தங்கச்சி அவளை மாதிரியே ஐஸ் வந்திருக்குது. இவளோட கலர் பேர் மயிலப்பிள்ளை. இவளுக்கும் ரெட்டை குறுக்கு, டபுள் பாடி. இவளுக்கு வாலும் நல்லா இருக்கும். இதுக்கும் 3 monthsக்கு மேலே தான் ஆச்சு. இவ பேர் மில்கி. இவ வந்து டஸ்கி ஒயிட். அது மயிலப்பிள்ளையிலே கொஞ்சம் டல் கலர். இவங்க அப்பாவும் இதே டஸ்கி ஒயிட்டில் தான் இருப்பாங்க. இவளுக்கும் டபுள் பாடி. இவளுக்கும் வால் நல்லா இருக்கும். இவளுக்கும் 3 monthsக்கு மேலே. நோஸ் வந்து பிளாக். இவங்களோட 2 தங்கச்சி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பிங்க் இருந்தாலும் இவளுக்கு வந்து பிளாக் மாதிரி தான் வந்திருக்கு. இவளுக்கும் மூஞ்சி நல்லா ஷார்ப்பு. இங்கே இருக்கிறது அதான் ரொம்ப குட் கேர்ளாக இருப்பாள். நல்லா ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துலையும் நம்ம இவ்வளோ டாக்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் யாருமே பயந்துக்கலாம் நம்ம எப்படி வச்சு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கபாலி அங்கே அவங்க பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லிடு இது யாருன்னு. கபாலியா? ஓகே. இவன் கூட விளாடுவானா? இவனுக்கும் பார்த்துட்டிங்கன்னா இப்போது 2 மாதம் ஆச்சுங்க. இது பேர் கபாலி. கொஞ்சம் எப்படின்னா கரம்பைன்னு சொல்லுவாங்க, சுத்த கரம்பைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த கலர் தான். இதுதான் சுத்த கரம்பை.
அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டான ஒரே எந்த இடத்துலையுமே வந்து அந்த கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் வராமல் ஒரே மாதிரி இருக்கும். இவனுக்கும் 2 monthsக்கு மேலே ஆச்சு. இவ பேர் காளி. இவ வந்து கருங்கண்ணி. இவ வந்து இவளுக்கு வந்து 2 monthsக்கு மேலே ஆச்சு. இவளுக்கு வால் வந்து சுருண்டி இருக்கும். ஆனால் பெருசாக இந்த வால்லாம் சரியாயிரும் எல்லாத்துக்கும். இன்னொன்று இவளுக்கு நெஞ்சு இருக்கும், நல்லா இறங்கியிருக்கு. மூஞ்சி ரொம்ப ஷார்ப் இவளுக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா குட்டி வந்து லிட்டராகி வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் இது உங்களுக்கு எல்லாமே 28 daysக்கு மேலே ஆச்சு, 30 days ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வித் வேக்சின் இன்னும் ஒரு 2-3 daysக்கு மேலே நம்ம இதோட ஃபீடிங்கும் வந்து நல்லா ஹெவியாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம நார்மலான ஃபீடிங்கே பார்த்துட்டிங்கன்னா முட்டை, பெடிகிரி, செர்லாக்கு இதெல்லாமே வந்து கம்பல்சரி குழந்தைங்க மாதிரி தான். இப்போவே எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க லென்த்து. ஸோ இந்த குட்டீஸ் தான் வந்து இந்த குட்டீஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று இது ஆல்ரெடி புக்குடு. அது போக நம்மக்கிட்ட குட்டீஸ் இப்போ இருக்குது. அந்த குட்டியை நாங்கள் ஃபோட்டோவில் காட்ட முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்குனால பெருசாக ஆனால் மட்டும்தான் குட்டியை இது பண்ண முடியும். நீங்கள் இன்னொன்று பட்டி ஹீட்டிங்கில் இருக்காங்க. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டி அடுத்தது லிட்டராக போகிறாங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபாதர். இதுதான் ஃபாதருங்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த குட்டியும் நல்லா வரும். எப்போதுமே நம்மக்கிட்ட குட்டி இருக்கும். சரி ப்ரோ, இங்கேருந்து இப்போ வாங்கிட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க? நம்ம எப்படின்னா கால் பண்ணி நம்ம கைட் பண்ணிக்குவோம். என்னன்னா அவங்களுக்கு என்ன இஷ்யூவாக இருந்தனாலும் எந்த டைம் வேணாலும் நம்மளுக்கு கால் பண்ணிக்கலாம். அது வந்து இஷ்யூவே கிடையாது நம்மளை பொறுத்தளவுக்கு. எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். எனி டைமுமே வந்து டவுட்டாக இருந்ததுனாலும் ஜஸ்ட்டு எனக்கு கால் பண்ணாங்கன்னாவே நான் டவுட் கிளியர் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனாலும் அவங்க ஜஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பினாலும் அந்த பப்பி என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுவேன். இன்னொன்று யார் பப்பி வாங்கிட்டு போனாலும் நம்ம சொல்கிறத வந்து காற்றுல வைக்க வேணாம். இன்னொன்று ஃபுட் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு வாரம் ஆகும். அது செட் ஆகிருக்கு, அந்த இடத்து செட் ஆகிருக்கு, அந்த கிளைமேட் செட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாமே மட்டும் நம்ம ப்ராப்பராக நம்ம குட்டி இங்கேருந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம வந்து எல்லாம் ப்ராப்பராக சொல்லிடுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாளில் டெலிவரி பண்ணி தருவீங்க? இன்னொன்று இது ஒன்று மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா பப்பி நம்மளுக்கு வந்து ஓகே, நம்ம மனசுக்கு ஓகே, அந்த பப்பி அங்கே போனால் நல்லா இருக்கும், எந்த ஒரு டிஃபெக்டும் இருக்காது, உடம்பு சரியில்லாமல் எல்லாம் போகாது, ஸோ இது வந்து எந்த இதாக இருந்தாலும் தாங்கும் அப்படிங்கிறத நாங்கள் கெஸ் பண்ணிட்டு தான் பப்பி இங்கேருந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். பேமெண்ட் மெத்தடில் எப்படி? எல்லாமே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜிபே பண்ணிடணும். ஜிபே பண்ணி அவங்க அதை புக் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வேறு யாருக்குமே அந்த குட்டியை காட்ட மாட்டோம். ஸோ வந்து அது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து நம்மளோட நார்மல் ஃபீடிங் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணி அதை வந்து இன்னும் பல்காக உருண்டையாக நம்ம பப்பீஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல லாஸ்ட் வீடியோவில் அது மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே. ஸோ இதில் இருக்கிற குட்டி எல்லாமே புக் ஆயிடுச்சா இல்லை இதுக்கப்புறம்? இதில் இன்னொரு 2-3 குட்டி புக் ஆகாமல் வச்சுருக்கோம். அது வந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்துருவோம். இதெல்லாம் புக்குடு. ஏன்னா ஒருத்தங்க வந்து சென்னை, இன்னொருத்தங்க கரூர், இன்னொருத்தங்க கேரளா. எவ்வளோ நாள் கழிச்சு அனுப்புவீங்க? இன்னும் ஒரு 20 days ஆகணும். 20 days கழிச்சு அனுப்பிச்சிடுவீங்க. இன்னும் 20 days இல்லாமல் பப்பியை நம்ம வந்து இது பண்ண முடியாது. இப்போவே ஆக்டிவாக தான் இருக்காங்க. பட் எங்களுக்கு இந்த மாதிரி குட்டி உடம்பா வேண்டாம். அவங்களுக்கு வந்து நாங்கள் இவனை மாதிரி கொடுக்கணும். இவனை மாதிரியோ இந்த மாதிரி உடம்போடையோ ஜஸ்ட் இந்த மாதிரி உடம்போடையோ கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம ப்ரூனோக்கு வந்து பட்டி கூட மேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அடுத்தது அதையும் காட்டுறேன். இன்னொன்று நம்ம அப்படியே அவுட்டோரும் போயிடுவோம். அவுட்டோர் போயிட்டு இன்னும் 2-3 ஸ்பெஷலான அவங்களையும் பார்த்துடலாம். எல்லாம் தனுஷ் நவ் அப்படிங்கிற ஒரு சேனல்னால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வெளியே வந்திருக்கோம். ஓகே. அதுவும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் கொடுக்குறது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இன்னொன்று நம்ம கொடுத்தது எல்லா குட்டியும் பேர் சொல்கிற மாதிரி அதுவும் தனுஷ் நவ்ங்கிற சேனலை பார்த்து நான் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வர மாதிரியே பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பண்ணுவோம். இன்னும் அடுத்த செகண்ட் செட்டில் இன்னும் பெருசாக நம்மளோட அத்தனை 40 நாயும் ஒட்டுக்கா வச்சு ஒரு பெரிய வீடியோவாக உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்குங்கிறது இல்லை, நமக்கு நம்ம இப்போ வரைக்கும் வாங்கின கண்டிப்பாக நம்ம வாங்கின சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும்
அதே மாதிரி இப்போ வாங்கியிருக்க அண்ணன் தம்பி எல்லாருமே அக்கா அந்த மாதிரி நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் மட்டும்தான் வாங்கினாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆந்திர பிரதேஷ்க்கு 2 குட்டி கொடுத்துருக்கோம். அது போக அங்கேருந்து அவங்க நம்மளை நம்பி அந்த பேமெண்ட் போட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம சொன்ன டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி எல்லாமே நான் வந்து போட்டுட்டு அவங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை பற்றி எப்படி சொல்கிறது, அவங்க அடுத்த வீடியோ இப்போ நம்ம கொடுக்குறப்ப ஒரு வீடியோ கொடுக்குறோம், ஆனால் அந்த வீடியோ மட்டும் எனக்கு எடுத்து அனுப்புங்க குட்டி எப்படி ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 2 மாதம் கழித்து அவங்க ஒரு வீடியோ நம்மளுக்கு அனுப்புகிறப்போ அந்த குட்டியோட அந்த அழகை பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வேக்சின் டைமுக்கு வந்து அவங்க போடுறாங்களா இல்லையாங்கிறது, அதே மாதிரி நம்ம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி தானே கொடுக்குறோம். நம்ம வேக்சின் ரெக்கார்ட் தனியாக கொடுக்குறோம். எல்லாமே பண்ணுறப்போ வந்து அவங்களும் ரொம்ப ஒரு நம்பிக்கையாக வாங்குறாங்க. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பாரம்பரிய நாட்டு நாய் வந்து எல்லா பக்கம் இந்த அளவுக்கு ரீச் ஆகுன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துட்டையும் இது கொண்டு போய் சேர்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது ப்ரோ. ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் வாயு கொடியும். ஸோ இப்போ நான் சொல்லவே தேவையில்லை, நல்லாவே பெருசாகிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஸ்டேஜில் ப்ரோ இருக்காங்க? இப்போது இவனுக்கு வந்து என்னாச்சு, ஒரு 7 மாதம் இருக்கும். 7 மாதம் இருக்கும். அதே மாதிரி இவன் ரெட்டை குறுக்கு. ஸோ அதனால் வந்து இவன் எவ்வளோதான் அந்த க்ரோத் கொடுத்தாலும் அந்த க்ரோத் தெரியாது. ஆனால் வந்து நல்லா பாடியாக இருப்பான். பட் வந்து கொடி வந்து அப்படி இல்லை, கொடி வந்து ரொம்ப லென்த்தாக இருப்பான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புங்க. இப்போ கொடி இங்க வா. இப்போ பாத்தீங்களா கொடியோட ஹைட்டு. இந்த போஸை பார்க்கும்போது நீங்க பழசு அந்த ப்ரூனோவை பிடிச்சிருந்தீங்கல்ல, ஆமா, அந்த போஸ் இருக்கிற மாதிரியே இருக்கு. ப்ரூனோ வெயிட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இன்னும் ஒரு 1.5 வயசு வரைக்கும் அந்த வளர்ச்சி இருக்கு. இன்னொன்று வாயுவோட ஹைட் பயங்கரமா வளர்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை தெரியும். 2 கடைசியாக அந்த கிரவுண்டில் வச்சு எடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். நல்லா சீக்கிரம் வளர்ந்துட்டாங்க. இன்னொன்று இந்த குட்டி வாண்டை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இங்கே இருக்கா பாருங்க, கட்டிலக்கடியில் போய் விழுந்துட்டு இருக்காங்க. தெளிவாக தெரியவான்னு நினைக்கிறேன். அம்மோ, ஸோ நம்ம வாய்மொழியை பார்த்த மாதிரியே 3வது வீடியோவில் பெருசாக வந்துருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவா. அதே மாதிரி இவ கொஞ்சம் அக்ரெசிவ், எல்லாத்துக்கூடையும் சண்டை பிடிக்கிறது. அதே மாதிரி இப்போ தான் அவளுக்கு 60 நாள் தாச்சு. இந்த வீடை பற்றி சொல்கிறீங்களா? இவன் வந்து சாம்பக்கண்ணிங்க. இவ கொஞ்சம் ஸ்பெஷல். எப்படின்னா கலர்லேயும் இவ கொஞ்சம் ஸ்பெஷலு. இன்னொன்று இவளோட அம்மா வந்து கன்னி, அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா பிள்ளை. ஆனால் அவங்களுக்கு வந்து பிறந்தது பார்த்துட்டிங்கன்னா சாம்பக்கண்ணியாக பிறந்திருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலு. இன்னொன்று அவளுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள் நெத்தியில் ஒரு நாமம் இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஆமாம், இதுதான் அவளோட ஸ்பெஷலு. இன்னொன்று, டேய் வாயு இங்க வா, வரான் பாரு. இங்க வா, எங்கே போ. சேம் இது மாதிரி தான் நம்ம கூப்பிட்ற ஒவ்வொரு பேரையுமே அவன் வந்து ரொம்ப லிசன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கூப்பிட்ற ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் நம்மளை விட்டு எங்கேயுமே போகல. பட் இதுவே வந்து நம்ம மற்ற டாக்ஸ்லாம் நம்ம இது பண்ணோம்னா இப்படி இருக்குமாங்கிறது தெரில. நம்ம நாட்டு நாய் அடங்கவே அடங்காதுன்னு தான் நிறைய பேர் வாங்குறதே இல்லை போல். பட்டு நம்ம நாட்டு நாய் நம்மளை விட அதிகமாக யோசிக்கும், நம்மளை விட அதிகமாக அதோட லவ்வை வந்து அதிகமாக தரும். இப்போ வரைக்கும் என் கார் சவுண்ட் கேட்டதுன்னா போதும், எங்கே இருந்தாலும் ஓடி வருவாங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் அவங்க கூட வந்து அந்த மேலே தாவி அவனோட அந்த அஃபெக்ஷனை வெளியே காட்டிட்டு தான் அடுத்த வேலையே. ஓ, அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க. தம்பி வாட்டதாங்க. சரி பிரதர், இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்மகிட்ட வாங்கியிருப்பாங்க, நிறைய டாக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. கண்டிப்பாக. ஓகே, அந்த வீடியோவில் கிட்ட அதாவது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்ன ஹைட்டு வரும், அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் வீடியோவில் நம்ம அதை கிளியராக கிளாரிஃபை பண்ணிட்டா அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. கண்டிப்பாங்க. நம்ம நாய் கொடுக்கறது கேரண்டி கொடுத்து தான் கொடுக்குறோம். மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு அது தேவையில்லை. இன்னொன்று, நான் கொடுக்குற நாய் கேரண்டி கொடுத்து தான் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் கேரண்டீட் பப்பீஸ்னே போடுங்க. ஏன்னா அந்த குட்டிக்கு ஏதாவது ஒரு குறை அப்படின்னா அதை நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் டேக்கிள் பண்ணிக்குவோம். ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, என் குட்டிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபெக்ட்டும் வராதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் 45 days 50 days தான் குட்டி தரோன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம்.
ஏன்னா நம்ம கொடுக்குற கால்சியம் அந்த மாதிரி, நம்ம கொடுக்குற ஃபீடிங் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கோம். அந்த குட்டிக்கு ஏதாவது ஒரு சின்ன குறையினாலும், ஒருவேளை அது போகிற இடத்துல ஏதாவது சாப்பாடோ இல்லை ஏதாவது ஒன்று செட் ஆகலைனாவும் அந்த குறை வரும். 100% எல்லா கஸ்டமரையும் என்னால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. பட் அவங்களோட குறை என்னவோ அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும், எங்களால் முடியும். நாங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து, நீங்கள் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம். நீங்கள் வாங்குறீங்களோ, அந்த வீடியோவில் சொன்னது தான், நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட என்னை கூப்பிட்டு தாராளமாக கேட்கலாம். ஐயோ என்ன மணி 10:30 ஆயிடுச்சு எப்படி கூப்பிட்றது, நீங்கள் எனி டைம் கால் பண்ணிங்கனாலும் என் ஃபோன் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும், நான் எடுக்க முடியலனாலும் திருப்பி கூப்பிட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இப்போ வரைக்கும் வாங்கியிருக்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு தான் போட்டு சேவ் பண்ணியிருக்கணும் தவிர யாரையுமே வந்து கஸ்டமர்னு போட்டு நான் சேவ் பண்ண மாட்டேன். இப்போது ஒன்றும் இல்லை, இதில் ஆந்திர பிரதேஷ்லேருந்தே ஒரு அண்ணா வாங்கியிருந்தார், சுரேஷ் ரெட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். சென்னையிலேருந்து கமல் அண்ணான்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி 2 டாக் வாங்கினார். அவர் அட் அ டைமில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2மே வாங்கினார். இப்போ வரைக்கும் அந்த பப்பி கூட யூடியூப்பில் இருக்குது, அது யூடியூப்பில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அவருக்கு கால் பண்ணி என்னென்னலாம் டவுட் கேட்டிங்களோ அதை அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் மோஸ்ட்லி எல்லாமே கிளாரிஃபையாக இருக்கும். இருந்தாலும் டவுட் இருந்தால் அவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கு, நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பார்ட் 3 வீடியோ இன்னும் கூடிய விரைவில் வந்துடும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டாக்ஸை வச்சு, ஸோ அதை இந்த கேனலை மெயின்டைன் பண்ண ஒரு 2 லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு உங்களை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு 100 டாக் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம பிரதர் அவங்களோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ so much friends.